மாறன் சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீரா கிட்ட வந்து நந்தினி அரவிந்தோட லவர் வந்து எல்லா விஷயத்தையும் உண்மையும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சபையில் வந்து மாறன் வந்து அடி வெளுத்தெடுக்கிறப்பல அரவிந்த் எல்லாரும் முன்னாடியும் செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பிருந்தா வந்து அழுகுறாங்க. அழாத, பாரு மேக்கப்லாம் கலையுது, நான் அக்காட்ட பேசுகிறேங்க மாமா, சொல்கிறத கேளுங்கட்டுன்னு. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் சொல்கிறத கேளு. நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அவள் சந்தோஷமாக வாழட்டும். அது மட்டும் இல்லாமல் அவள் எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டா, நம்ம பொய் சொல்கிறோன்னு நினப்பா, அதனால் விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தாவை அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு, மாறா உனக்கு கஷ்டமாகவே இல்லையா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துட்டேன். என் வாழ்க்கையில் தோல்வி ஒன்றும் புதுசு கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இதை ஏற்றுக்கிறது என்னால் ரொம்ப நம்பிட்டேன் இல்லையா, மனசு ரொம்ப வலிக்குது. சரி, நான் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். கடைசி வரைக்கும் பார்ப்போம். ஒரு கடவுள் என் மேலே வந்து கொஞ்சம் கருணை கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சூர்யாவுக்கு செம கோவம் வந்துடுது. வந்தோடனே வந்து வீராவை தனியாக தரன்னு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. கையை பிடிச்சா, எதுக்குடி நீ இவ்வளோ அவசரமாக அழைச்சிட்டு வர அப்படின்னோடனே, இங்கே பாரு, நீ என்ன வந்து கொஞ்சம் கூட வந்து புத்தியோடு யோசிக்கவே மாட்டியா? அந்த மாறன் வந்து பழகின வந்து சும்மா ஒரு நாள்லேயே வந்து எனக்கு அவ்வளோ நல்லவன் அப்படின்னு எனக்கு தெரியுது. அவனை ஏற்றுக்கிறது உனக்கு என்ன குறைச்ச அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாத அவனை பற்றிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, உனக்கு இன்னுமா புரியல? அந்த அரவிந்த் மாறனோட கால் தூசி கூட பெறமாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப, நீ கொஞ்சம் நிப்பாட்டுறியா? என்ன அவன் வந்து உன்கிட்ட இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கானா? அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, வீரா நான் சொல்கிறத கேளு, மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உன் வாழ்க்கை பூரா உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு சூர்யா வந்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கரெக்டாக அந்த செகண்ட் வந்து இன்னொரு பொண்ணு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அப்போ தான் செம ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அரவிந்தோட லவர் நந்தினி வந்துடுறாங்க. நீங்கள் தானே வந்து வீரா கல்யாண பொண்ணு அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து, இல்லை அரவிந்து என்னை காதலிச்சிருந்தான், என்னை ஏமாற்றிட்டான், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நிப்பாட்டிடுங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அரவிந்துக்கும் 2 பேருக்கும் சேர்ந்து குழந்த பிறக்க போகுது, அதனால் வந்து நீங்கள் தான் என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுக்கணும்னு வீரா கிட்ட சொன்னோன்னா, இந்த பக்கம் தூக்கி வாரி போடுது வீராக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு செகண்ட் கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதிர்ச்சியாகி அடுத்த செகண்டே மாறன் அந்த பக்கம் பார்த்தோன்னே, ஒரு நிமிஷம் இரு சூர்யா, இவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நடக்குது, நிப்பாட்டிடலாம் அப்படின்னோடனே, நீ ஒன்றும் பேசாமல் இரு, மாறா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. மாறன் அங்கே கேஷுவலாக வேலை பார்த்துட்டு இருக்கப்போ வந்து வந்தோடனே, நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சத்தம் போடுறாங்க மாறனை. எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, இப்படி ஒரு பொண்ணு வந்து வர சொல்லி அரவிந்த் மேலே பழிய போட்டேன்னா நான் வந்து உடனே வந்து உன்னை கல்யாணம் பண்ணிடுவேன்னு நினைக்கிறியா? நான் எங்கம்மா சொன்னேன், யாரும்மா நீ அப்படின்னு மாறன் கேட்குறாப்புல. கேட்டோன்னே வந்து, ஏன் தெரியாத மாதிரி நடிக்கிற, இவர் அரவிந்தோட லவ்வருங்கிறா, அவன் வந்து அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு வேற சொல்கிறா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, ஏம்மா இருமா, யாருமா நீ, இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை லாரியாக இருக்குது எனக்கு, இதில் நீ வேறையா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, ஆனால் அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க, வீரா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அரவிந்தை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னோடனே, வீரா ஒரு நிமிஷம் நில்லு, அவள் சொல்கிறது பொய்யா இருக்காது, நம்ம என்னென்னு விசாரிப்போம் அப்படிங்கிறப்ப, உனையெல்லாம் நம்ப முடியாது, அவளையும் நம்ப முடியாதுன்னு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு மாறன் வந்து யோசிக்கிறாங்க, இந்த விஷயத்தை விட்டுறக்கூடாது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக, சத்தியமான உண்மை அண்ணா, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மாறன் போய் ராமச்சந்திரனை போய் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வர்ற கேப்பில் அரவிந்த் வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்களை வச்சு வந்து அந்த பொண்ணை வந்து நந்தினியாக அழைச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா ஆளை காணோம், எங்கே போயிருக்கானே தெரியல அப்படிங்கிறப்ப வந்து செம கோவம் வந்துடுது மாறனுக்கு. வந்து ஏன்டா வந்து எங்கே போயிட்டாருன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப கரெக்டாக ராமச்சந்திரன் திட்டுறாப்புல, ஏன்டா இப்போ தான் வந்து உன்னை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, ஏதாவது போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் என்ன இவ தப்பிச்சு போயிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து சூர்யா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியதானே, அவளை அழைச்சிட்டு போய், அதுக்கு தான் நான் முயற்சி பண்ண, மண்டபத்தில் ஆளையே காணுமே அப்படிங்கிறப்ப, ஒரு வேறு அரவிந்த் வந்து அழைச்சிட்டு போயிருப்பானோ ஆளுங்களை வச்சு அப்படின்னு சூர்யா கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் வந்து கீழே மாறன் வராப்புல. வந்த வேகத்துக்கு இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் வந்து அரவிந்த் ஃபேமிலி எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கமாக வழியாக கொடையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க மாப்பிள்ளைய. வந்த வேகத்துக்கு மாறன் வந்து அடி வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாப்புலன்னே சொல்லலாம். ஏன்டா ஒரு பொண்ணு வாழ்க்கையில் வந்து ஏமாத்தினது பத்தாதுன்னு மேற்கொண்டு வீர வாழ்க்கையில் வேறு பிரச்சனை பண்ணலான்ட்டு வரையா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. அடித்தோன்னே வந்து கீழே விழுகிறாங்க.
ஏன்டா அடிக்கிற அப்படின்னு ராகவனும் சரி வள்ளியும் சரி எல்லாரும் தடுத்து நிப்பாட்ட பார்க்குறாங்க. இல்லை பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சும் கேட்காம மாறன் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா வந்து அது எல்லாமே கனவாக இருக்குது. இந்த பக்கம் வந்து அரவிந்த் வந்து பயத்தில் வந்து யோசிச்சிருக்காப்புல. அதே சமயம் இந்த பக்கம் வந்து சூர்யா வந்து தாலியை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக மாறங்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. மாறா, நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்து உனக்கு வந்து கிடைக்காது, நீ பேசாமல் அவளுக்கு வந்து தாலியை கட்டிடு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஏற்கனவே வந்து அவள் வந்து என்னை வந்து கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா, இல்லை அவளுக்கு தெரியாமல் அவளுக்கு கழுத்தில் நான் எப்படி தாலி கட்ட முடியும், இது வந்து மேற்கொண்டு பெரிய பிரச்சனையாயிடாதா அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளியும் வந்துடுறாங்க. நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காத, சூர்யா சொல்கிறத முதல்ல கேளு, அவளுக்கு வந்து நீ நல்லவங்கிற விஷயம் வந்து அவளுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல வந்து தாலி கட்டிடுவோம், அதுக்கப்புறமேட்டுக்கு 4-5 மாதம் கழித்து வந்து அவளையும் வந்து பக்குவப்பட்டு புரிஞ்சுப்பா, அவளுக்கு உண்மை எல்லாத்தையும் வந்து புரிய வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வீராவை விட்டுட்டோம்னு வச்சுக்கேன், கல்யாணத்தை வந்து நம்மளால் நடத்தவே முடியாதுடா, அவள் வாழ்க்கையும் வீணாக போயிடும், புரிஞ்சுக்க. ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னா சில இது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு சூர்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இந்த தாலி உங்ககிட்டக்க எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் வந்தோடனே நான் எடுத்துட்டேன், இந்த தாலியை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் உன் மேலே எனக்கு நிறைய டவுட் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிச்சு நீ எவ்வளோ நல்லவன், அரவிந்த் எவ்வளோ மோசமானவனாக இருக்கான், வீரா மேலே நீ வந்து எவ்வளோ அன்பு பாசம் உயிராக இருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால தான் நான் வந்து உன்னை வந்து தாலி கட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அம்மா ஃபோட்டோவை வச்சுட்டு பார்க்குறாங்க. அப்போ தாலி கட்டிடலான்னு சொல்கிறியா அப்படின்னு. இன்னும் உனக்கு என்ன யோசனை, நீ காதலிச்ச பொண்ணுக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா நீ தான் வந்து அவளை காப்பாற்றணும், அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா எல்லாரும் சொல்கிறாங்க அம்மா மாதிரி பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு, அவள் வாழ்க்கையும் சிக்கலில் இருக்குது, நான் வேறு வழி இல்லை, நான் அவளுக்கு தெரியாமல் தாலி கட்டிடுறேன் அப்படின்னு மாறன் வந்து முடிவு பண்ணிவிட்டு பேக்கெட்டில் வந்து தாலியோட பேக்கெட்டில் வச்சுட்டு வந்துட்டுருக்காப்புல. வந்தோன்னே அரவிந்த் வந்து மாறனை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து தோளில் கை போட்டுட்டு வந்து, என்னமோ சொன்னேன், என் கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன், நான் வந்து ஜோக்கராக இருப்பேன்னு, இப்போ கடைசியில் யார் ஜோக்கராட்டம் வந்து நின்றுட்டு இருக்கா பார்த்தியா, துணை மாப்பிள்ளைக்கு மாலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட்டு விட்றாங்க எல்லாரும். போட்டு முடித்தோன்னே வந்து அரவிந்த் வந்து மாசாக பேசுகிறதா நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. இங்கே பாரு, நீ அழகில நின்னா கூட வந்து உன்னால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில் ஏறி வந்து உட்காடுறாங்க. மாறன் வந்து மாலையும் கழுத்துமா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா வந்து வள்ளி வந்து வருத்தப்படுறாங்க. ராகவன் வந்து வீராவையே காதலிச்சுட்டு இப்படி வந்து பக்கத்தில் வந்து துணமாப்பிள்ள மாதிரி மாலையை போட்டுக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, அவனுக்கு இந்த வேதனை எல்லாத்தையும் கொடுக்கறது நான் தானே, நான் வந்து வீரா கிட்ட போய் வந்து இந்த பிரச்சனையை சொல்லி நிப்பாட்டிடட்டுமா, மறுபடியும் முதலேருந்து நீ ஏன்டா ஆரம்பிக்கிற, பேசாமல் இரு, இதெல்லாம் சொல்லணும்னா அவன் அப்பயே சொல்லியிருப்பான், நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு, அது நடக்கிறபடி நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சூர்யா வந்து இப்போ வீராவை வந்து அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க மாலையும் கழுத்துமா. இந்த பக்கம் அதை பார்த்தோன்னா வந்து மாறன் வந்து கண் கலங்கி நிற்கிறாப்புல. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு, அவளுக்கு தெரியாமல் தாலி கட்டுறது தான் ஒரு சிறந்த முடிவு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் கண்மணி வந்து, டேய் நீ இப்போயே கண் கலங்குற பற்றியா, இதை பார்த்து நான் வந்து இப்போ சந்தோஷப்படுறதில்ல, வாழ்நாள் பூரா வந்து நீ வந்து வீரா உனக்கு கிடைக்கலன்னு சந்தோஷப்படணும்னு கண்மணி நினைக்கிறாங்க. அதோட முடியுது எபிசோடு.